பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 49வது வசனம். இயேசு உன்னை அழைக்கிறார். எதற்காக ஆண்டவர் இன்று உன்னை அழைக்கிறார் என்றால், அவருடைய ஊழியத்தை செய்யும்படி, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி. இயேசு இந்த பூமியில் எப்படி பாவிகளை ரட்சிக்கும்படி அவர் வந்தாரோ, அதே போல இன்றைக்கும் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில பாவம் காணப்படுகிறது. பாவத்தின் வழியிலே செல்லுகிறார்கள், தன்னைத்தானே கெடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் முதிர்ந்த வயது வரையிலும் வாழ்வது கிடையாது. அவர்கள் ஒரு குறித்த நாளிலே கஞ்சா, போதை, அந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்களிலே அடிமைத்தனம் ஆகி அவைகளிலே அவர்கள் மிகவும் ஈடுபடுகிறபடியினால் அவர்களுடைய வாழ்க்கை பாதியிலே முடிந்து போய் விடுகிறது. அப்படியாப்பட்ட அந்த பிள்ளைகளை நாம் மீட்கும்படி, பாவத்தில் வாழ்கிற விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரி இருக்கிற அந்த பிள்ளைகளை நாம் மீட்டெடுக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். சில பேர் நினைக்கலாம், இந்த உலகத்தில் நாம் போய் சொல்லி இவங்க எல்லாம் திருந்த போகிறாங்களா, நாம் எத்தனை முறை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்னு உன்னுக்குள்ளே நீயே ஒரு காரியத்தை உருவாக்கி கொண்டு தூரத்தில் நிற்பதை விட, பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொண்டு நாமும் போய் வலைய போட்டால் நிச்சயமாகவே அந்த வலையில் ஆண்டவர் மீன்களை நமக்கு கொடுப்பார். ஏனெனில் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைங்க உங்களுடைய சொந்த பந்தமாக இருக்கலாம், உன்னுடைய சகோதரனாக இருக்கலாம், இல்லை சகோதரியாக இருக்கலாம், அவர்கள் குடிப்பழக்கத்தில், போதை பழக்கத்தில் இருந்து அவர்கள் மரித்து போனால் எவ்வளவு ஒவ்வொரு நாளும், இல்லை அவங்க வியாதியில் இருந்தாக்கா ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் வேதனைப்பட்டு கண்ணீரோடு கூட அழுவீர்களோ, அதே போல் இந்த பூமியில் இருக்கிற நம்ம எல்லாருமே சரி, சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே தம்முடைய கூட பிறந்த தன்னுடைய உடன்பிறப்புக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுகிறோமே, அதே போல் அந்த பிள்ளைங்களுக்காக கண்ணீர் விட்டு அழ சில பேருக்கு இருக்கலாம், சில பேர் இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, நிறைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, எனக்கு யாருமே கிடையாது, நான் அனாதை, அதனால் நான் குடிச்ச செத்து போகிறேன்னு சொல்கிற பிள்ளைகளும் இன்றைக்கி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை மீட்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு விசை கூட உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீர் பேசும். ஆண்டவரே அப்பா, நீர் எப்படி பாவிகளை ரட்சிக்கும்படி இந்த பூமியில் அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா மற்றவர்களை ரட்சிக்கும்படி நல்ல வழியில் வழிநடத்த ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வேத வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.